ஒரு அம்மாவுக்கு 5 பெண் பிள்ளைகள். இது நடந்த சம்பவம். ஒரு அம்மாவுக்கு 5 பெண் பிள்ளைகள். ஏழை தாய், கூலி வேலைக்கு போவாங்க. 5 பிள்ளைகளையும் ஆண்டவருக்கு பிரியமாய் வளர்த்தார்கள். 5 பேரையும் ஆண்டவருக்கு பிரியமாய் வளர்த்தார்கள். மற்ற வீடுகளில் பட்டினி இருந்தாலும் தன் பிள்ளைகளை பட்டினி இல்லாமல் வளர்த்தார்கள். அந்த பிள்ளைகளுக்கு வேதத்தை குறித்து போதித்தார்கள். அதிகாலையில வேத வசனத்தை படிக்க வைத்தார்கள். இரவு நேரத்திலே குடும்ப ஜெபம் பண்ணினார்கள். ஒரு பிள்ளை வேதத்தை படிக்கும், ஒரு பிள்ளை ஜெப குறிப்பு சொல்லும், ஒரு பிள்ளை மற்றவர்கள் ஜெபிப்பார்கள். இப்படி அழகான ஒரு குடும்பம் ஒரு நாள் வந்தது. ஒரு கூட்டம் நடக்கும்போது அந்த அம்மாவுடைய மனதில் பயங்கரமான பாரம். என் குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது, நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். என் பிள்ளையில ஒரு பிள்ளைய ஆண்டவர்களுடைய மிஷினரி ஊழியத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி அவங்க சர்ச்சில் சொல்லி பாஸ்டருக்கு முன்பாக அவளை பிரதிஷ்டை பண்ணி ஒரு கிராமத்துக்கு அனுப்பினாங்க. வட இந்தியாவில் ஒரு கிராமத்துக்கு அனுப்பினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு தாயின் தியாகத்தை பாருங்கள். ஒரு தாய் தன் பிள்ளையை உடன்படிக்கையை மீறாமல் வளர்த்திருக்கிறார்கள். நீ டாக்டரா இருக்கலாம், நீ இன்ஜினியரா இருக்கலாம், நீ பெரிய சயின்டிஸ்டா இருக்கலாம், உடன்படிக்கை மீறினால் எந்த உயரத்தில் இருந்தால் உன்னை கீழே ஆண்டவர் தள்ளுவார். உபதியா எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரே ஒரு அதிகாரம் தான் உண்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபதியாவில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் படிக்கலாம். உபதியா 1:4 ஒருவர் படிக்கலாம். நீ கழுகை போல உயர போனாலும், நீ நட்சத்திரங்களுக்குள்ளே கூட்டை கட்டினாலும், அவ்விடத்திலிருந்து உன்னை விழ தள்ளுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த தாயார் அப்படி அல்ல. பிள்ளைகளை நேர்த்தியாய் அழகாய் வளர்த்து நல்ல அழகுள்ள மகள், நல்ல படித்தவள், நல்ல திறமைசாலி. அவளை கூணு கிடையாது, கை ஒடிஞ்சதோ கால் ஒடிஞ்சதோ கிடையாது. முழுமையான நல்ல பட்டம் பெற்ற பிள்ளையை இயேசுவுக்கு என்று சொல்லி முழு மனதோடு கொடுத்தார்கள். பிரதிஷ்டை பண்ணி அவள் வட இந்தியா சென்றாள். கொஞ்ச நாள் ஊழியம் செய்தாள். அவள் வியாதிப்பட்டு கேவலம் அடைந்து மரித்து போனாள். சபை பாஸ்டர் வந்தார். அவர்களோடு பேசினார்கள். சரி இருக்கட்டும், நாம் ஜெபிப்போம் என்று சொல்லி அவர் எழும்பும்போது அந்த பாஸ்டருடைய தோளை தட்டி சொன்னார்கள், ஐயா, இது போதாது, என் 2வது மகளையும் அதே இடத்திற்கு நான் அனுப்புகிறேன் என்று சொல்லி பிரதிஷ்டை பண்ணி அனுப்பினார்கள். கொஞ்ச நாள் கழிந்ததும் அந்த மகளும் மரித்து விட்டாள். அப்படியே 5 பிள்ளைகளும் அந்த கிராமத்தில் போய் ஊழியம் செய்து வியாதிப்பட்டு மரித்தார்கள். சபையார் எல்லாரும் வந்து இந்த தாயாரை மிகவும் வேதனைப்படுத்தி மிகவும் கண்ணீர் வடிக்க வைத்தார்கள். சபையார் வந்து கொஞ்சம் பேர் ஆறுதல் சொன்னார்கள், கொஞ்சம் பேர் வேதனைப்படுத்தினார்கள். எல்லாரும் பிரிந்து போவதற்கு முன்பாக இவர்கள் ஓ என்று சொல்லி தன்னுடைய மார்பிலை அடித்து அடித்து அழுது கொண்டிருக்கும் போது எல்லாரும் சேர்ந்து சொன்னார்கள், 5 பேரை கொன்று விட்டாயே நீ. அப்பொழுது அந்த அம்மா எழும்பி சொன்னார்கள், இந்த 5 பேருக்காக நான் அளவில்லை, 6வது அனுப்புவதற்கு எனக்கு ஒரு மகள் இல்லையே என்று சொல்லி அழுது புலம்பினார்கள். அல்லேலூயா. உன் பிள்ளைகளை நீ எப்படி வளர்க்கிறாய்? நீ ஆண்டவருடைய வேதத்தின்படி சத்தியத்தின்படி நடந்தால் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள், உயரமான இடத்தில் இருப்பார்கள். பரலோகத்தின் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கட்டாயம் இருக்கும்.